ஒண்ணு நாளாகமும் 27ஆம் அதிகாரத்துல பல கதாபாத்திரங்கள் இருக்கிறது. எல்லாவற்றையும் பேச நேரம் இல்லை. ஆனாலும் இதில் என்னை தொட்ட ஒரு கதாபாத்திரம் ஒண்ணு நாளாகமும் 27ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அங்கே ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. பள்ளத்தாக்குகளில் உள்ள ஒலிவு மரங்களின் மேலும் முசுக்கட்டை விருட்சங்களின் மேலும் கேதுரனான பால்கானானும் எண்ணெய் கிடங்கின் மேல் யோவாசும். இந்த நாளில அந்த யோவாஸ் என்ற ஒரு மனிதனை குறித்து நான் பேசும்படி விரும்புகிறேன். எண்ணெய் கிடங்குகளின் மேல் யோவாஸ். அங்கு எல்லாரும் முக்கியமானவர்கள். ஆனால் இந்த நாள் என்னை தொட்ட ஒரு கதாபாத்திரம் யோவாஸ், எண்ணெய் கிடங்குகளின் மேல். அப்படியானால் அவனுடைய பணி என்ன தெரியுமா? எண்ணெய் கிடங்குகளை பாதுகாத்துக் கொள்வது. அது எவ்வளவு பெரிய முக்கியமான பணி என்பதை நீங்கள் நானும் அறிந்திருக்கிறோம். அன்பானவர்களே, அந்த 28ஆம் அதிகாரம் எண்ணெய் கிடங்குகளின் மேல். அது அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை அதிகமாய் தேவை. இதுதான் வெளிச்சம் தேவை. அதே போல ஆவியானவர் தேவை. இந்த காலம் ஆவியானவரின் காலம். இது ஆவியானவரின் யுகம். இந்த யுகத்தில ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒன்று என்னவென்றால், அன்பானவர்களே, அபிஷேகம் பெற்றவர்கள், அபிஷேகத்தை காத்துக் கொள்ளுவர்கள். எனவேதான் அடிக்கடி தந்தை அவர்கள் பாடினார்கள், பெற்ற அபிஷேகத்தை காத்துக்கொள். இன்றைக்கு அந்த அபிஷேகத்தை காத்துக் கொள்ளுகிற மக்கள் மிக குறைவு. ஒரு காலத்தில் நிரப்பப்பட்டார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த அபிஷேகம் நிறைந்திருக்கிறாரா என்பது கேள்வி. வசதிகள், வாய்ப்புகள், பணம், பதவி, அந்தஸ்து எல்லாம் வரும்போது அபிஷேகம் பறந்து போகிறது. இந்த நாளிலே என்னுடைய குறிப்பு என்னவென்றால், இஸ் த கீப்பர் ஆஃப் த ஆயில். தமிழ் எழுதப்பட்டிருக்கிறது எண்ணெய் கிடங்குகளின் மேல். ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை த கீப்பர் ஆஃப் த ஆயில். அன்பானவர்களே, இந்த எண்ணெய் கிடங்குகளை பாதுகாக்கிற ஒரு மாபெரும் பணி. எண்ணெய் கிடங்குகளின் மேல் அந்த கண்காணிக்கிற ஒரு கிருபை. நாளிலே ஒரு 3 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு அநேக ஊழியங்களை செய்யலாம், அப்போஸ்தலராக, தீர்க்கதரிசியாக. ஆனால் முக்கியமான பணி என்னவென்றால், எண்ணெய் கிடங்குகளில் அதன் மேல் கவனம் செலுத்துவது, அதை ஆளுகை செய்வது. அன்பான தேவ பிள்ளையே, இந்த நாளிலே தொடர்ந்து கவனிங்க. கீப் ஆங்கிலத்தை பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. இந்த ஊழியக்காரனுடைய யோவாசுடைய முதல் வேலை என்னவென்றால், கீப் த ஆயில். அந்த எண்ணெயை, அந்த எண்ணெய் கிடங்குகளின் மேல் அந்த எண்ணெய் கிழங்கை பாதுகாப்பது. முதலாவது இது அந்த நாட்களில யூத கலாச்சாரத்தில் இது ஒரு முக்கியமான பணி. ஏராளமான பணி இருக்கிறது. ஆனால் அந்த எண்ணெய் கிழங்கை பாதுகாப்பது, இன்னைக்கு நாம் பார்க்கலாமே, நம்முடைய தமிழகத்திலும் பல்லிடங்களிலே அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை எத்தனை பாதுகாப்பு. அன்பான தேவ பிள்ளைகளே, அது இந்த எண்ணெய் என்பது 2 விதமான காரியங்களை சொல்லுவது. ஒன்று இயற்கை. நம்முடைய சரீரத்திற்கு நீங்க எந்த பொருள் எடுத்துக்கொண்டாலும் அதுல எண்ணெய் இருக்கிறது. நம்ம இடத்துல சோப்பு, அடுத்து வாகனங்கள், எந்த பொருள் எடுத்துக்கொண்டாலும் நம்ம கிட்ட இருக்கிற இந்த கதவு கூட இருப்பாதீங்க, இதெல்லாம் எந்த சாதனம் எந்த ஒரு மெஷின் எடுத்துக்கொண்டாலும் அதுல எண்ணெய் இல்லாவிட்டால் சத்தம் போடும். நாளில அன்பு பிள்ளைகளை, உங்களை எண்ணெய் ஆண்டவர் அந்த எண்ணெயை பாதுகாக்கிற, எண்ணெய் கிடங்குகளை பாதுகாக்கிற, எண்ணெய் அல்ல, அந்த வார்த்தை ஏற்பட்டது எண்ணெய் கிடங்குகளின் மேல். கீப் ஆஃப் த ஆயில். முதலாவது அந்த எண்ணெய் எப்படி செய்யப்படுகிறதாம். லேவியராகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள் வரை அந்த வார்த்தையை படிக்கிறேன். முதலாவது அதுல ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த வேண்டுமானால் முதலாவது அவன் கொண்டு வருகிற அந்த காணிக்கையின் மேல் எண்ணெய் வார்த்து, திரையில் பாருங்கள், எண்ணெய் வார்த்து, அடுத்து தூபம் காட்டி. கவனிங்கள், அதுதான் தேவனுக்கு 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அதுதான் தேவனுக்கு மகா பரிசுத்தமானது. இது தெரியுமா? அந்த எண்ணெய் ஊற்றப்படுகிறதே அதுதான் தேவனுக்கு மகா பரிசுத்தமானதாம். அது மட்டுமல்ல, அதை அந்த வசனம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 27:20, அங்கே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை குத்துவிளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி.
அப்படியானால் அந்த குத்து விளக்கு எரிய வேண்டுமானால் அதுக்கு எண்ணெய் தேவை. அன்பானவர்களே, அதுல சொல்லப்பட்ட வார்த்தை இடித்து பிழிந்து தெளிவான ஒலிவ எண்ணெயை. இன்றைக்கு அபிஷேகத்தை விரும்புகிற அநேகர், அன்பானவர்களே, அந்த அபிஷேகத்தை விரும்புகிற அநேக வாழ்க்கையிலே இது கண்டிப்பா இருக்கும். இடிக்கப்படுவார்கள், பிழிக்கப்படுவார்கள். ஆனால் அவர் வாழ்க்கையிலே ஒரு தெளிவான ஒன்றை தேவன் தருகிறார். இந்த வசனத்தை படிக்கிறேன், கேளுங்கள். யாத்திராகமம் 27:20 அதுல சொல்லப்பட்ட ஆண்டு சொல்லுகிறார், அதை அந்த குத்துவிளக்கு எப்போதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டுமானால் உன்னுடைய வெளிச்சம், உன்னுடைய அபிஷேகம், உன்னுடைய கிருபை, உன்னுடைய வரங்கள், உன்னுடைய வல்லமை, இட் ஷுட் பி கான்ஸ்டன்ட்லி, அது தொடர்ந்தேச்சியாய் அது பயன்பட வேண்டுமானால் ஆண்டு சொல்கிற வார்த்தை அது இடிக்கப்பட வேண்டும். அது எந்த விதமான விதையா இருக்கலாம். இரண்டாவது, பிழிக்கப்பட வேண்டும். மூன்றாவது, அப்பொழுதுதான் ஒரு தெளிவான ஒளிவு எண்ணெயை அது உருவாக்க முடியும். அவனு சொல்கிறார், அதை நீ உன்னிடத்துல கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு நீ கட்டளையிடு. அப்படியானால் அது உனது தேவ சமூகத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே, நீ தேவ சமூகத்துக்கு வர வேண்டுமானால், நீ அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமான பயனுள்ள உபயோகமான ஒரு பாத்திரமா இருக்க வேண்டுமானால், அந்த வசனம் சொல்கிறது எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டுமானால். நீ எல்லாருக்கும் ஆசை, பக்தன் பாடினார், எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய். அப்படியானால் அந்த எரிந்து கொண்டிருக்க வேண்டுமானால் பிழிக்கப்பட வேண்டும், இடிக்கப்பட வேண்டும். அடுத்து அப்பொழுது மட்டுமே தெளிவான ஒளிவ எண்ணெயாய் நீ மாற முடியும். சில இடங்களிலே வாழ்க்கையின் சம்பவங்கள் நமக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஏன், எதற்கு, எப்படி, ஒண்ணுமே புரியல. சம்பவங்கள் புரியவில்லை, சூழல்கள் புரியவில்லை, மனிதர்களை புரியவில்லை. ஆனால் தேவன் சொல்கிறார், the reason why I am allowing, நான் இதை அனுமதிப்பது என்னவென்றால் உன் விளக்கு இருந்து கொண்டிருக்க வேண்டும். எனவே பல இடங்களில் இடிக்கப்படுகிறோம், பிழியப்படுகிறோம், கசக்கப்படுகிறோம், மக்களால் நாம் விமர்சனத்துக்கு உள்ளாகிறோம். the reason, அவனுடைய நோக்கம் என்னவென்றால் உன்னுடைய குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அந்த அந்த எரிந்து கொண்டிருப்பதற்கு எண்ணெய் தேவை. அந்த எண்ணெய் எப்படி தெரியுமா? வாழ்க்கையின் சம்பவங்கள், சூழ்நிலைகள், போராட்டங்கள், அது பிழியப்படும் போதுதான் நீ தேவ சமூகத்துல, தேவனுடைய ஆலயத்துல, ராஜாவின் அரண்மனையில யூ கேன் ஷைன். எனவேதான் அந்த வார்த்தை சொல்கிறது, ராஜாக்கள் 5:11, சாலமோன் ஈராமின் அரண்மனைக்கு போஜனத்திற்காக 24,000 கலம் கோதுமையும் இடித்து பிழிந்த ஒளிவ மரங்களின் 20 கல எண்ணெயும் கொடுத்தான். இப்படி சாலமோன் வருஷாந்திரம் கொடுத்து வந்தான். சொல்ல விரும்புகிற வார்த்தை, இடித்து பிழிந்த ஒளிவ மரங்களின் எண்ணெயை சாலமோன் ஈராமின் அரண்மனைக்கு வருஷாந்திரம் கொடுத்து வந்தான். புரிந்துள்ள ஆமீன் சொல்லுங்கள். அப்படியானால் தேவனால் தொடர்ந்து பயன்படுத்தப்பட வேண்டுமானால், என் அன்பு தேவ பிள்ளையே, அது சொல்லப்பட்டிருக்கிறது, இடித்து பிழியப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அன்பானவர்களே, நீ அந்த அரண்மனைக்கு நீ போக முடியும். அது சொல்லப்பட்ட வார்த்தை, அரண்மனையின் போஜனத்திற்காக, ராஜாவின் ஊழியத்துக்கு நீ பயன்பட வேண்டுமானால், என் அன்பு தேவ பிள்ளையே, அது பிடிக்கப்பட வேண்டும், பிழியப்பட வேண்டும், இடிக்கப்பட வேண்டும். இதைத்தான் இரட்சகர் இயேசு லூக்கா 10:34 நல்ல சமாரியன் அந்த ஊமையிலே சொன்னார். அந்த சமாரியன் கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்தான், காயங்களை கட்டினான், அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். இங்கே இந்த பராமரிப்புக்கு அடிப்படை என்னவென்றால் காயங்களில் எண்ணெய். இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்கள் இன்றைக்கு காயத்தோடு வாழ்கிறார்கள். உள்ளான காயம், வெளியான காயம், சொல்லக்கூடிய காயம், சொல்லக்கூடாத காயம். இந்த காயங்களை ஆற்றுவது யார்? தேவன் சொல்லுகிறார், அன்பானவர்களே, அது உனக்குள் இருக்கிற ஆவியானவர், உனக்குள் இருக்கிற அபிஷேகம், உனக்குள் இருக்கிற இந்த எண்ணெய். முதலாவது அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசம் வார்த்து. கவனிங்கள், எண்ணெய் முதலாவது வருகிறது, திராட்சரசம் பின்பு வருகிறது. மகிழ்ச்சியை கொடுப்பது எண்ணெய், அபிஷேகம். அந்த வாசல்கிறது, எண்ணெயும் திராட்சரசத்தையும் வார்த்தான்,
காயங்களை கட்டினான். அப்படியானால் உன்னுடைய அபிஷேகம், உங்களுக்கு கொடுக்கிற அந்த ஆவியானவர், அந்த எண்ணெய் என்ன செய்ய தெரியுமா? அநேக காயங்களை கட்டும். முடிந்தால் ஒரு ஆமீன் சொல்லுங்கள். உனக்கு கொடுக்க அபிஷேகம் குதிப்பதற்காக அல்ல. உனக்கு கொடுக்க அபிஷேகம் உன்னை மேன்மைப்படுத்த அல்ல. உன்னுடைய அபிஷேகம் அன்பாவளே உன்னை பிரபலப்படுத்த அல்ல. உனக்குள் தேவன் தந்த அபிஷேகத்தை தேவன் வைத்திருக்கிறார். அதாவது அநேகருடைய காயங்களை கட்டும்படியாய். அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை, அவனை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்திலே சேர்க்கும்படியாய். அடுத்து பராமரித்தான். இது எல்லாமே சேரும் இடம், பராமரிக்கும் இடம், காயம் கட்டும் இடம், மகிழ்ச்சியை தருகிற எல்லாமே அந்த எண்ணெய்க்குள் இருக்கிறது. எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, நான் கொடுக்கிற முதல் வார்த்தை, கீப் த ஆயில். உன்னுடைய எண்ணெயை நன்றாய் வைத்துக்கொள். அதுக்கு பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, விமர்சனங்கள் உண்டு, ஏளனங்கள் உண்டு. இந்த ஊழியத்தில் இருக்கிற எல்லாருக்கும் உண்டு. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். நல்ல உடை உடுத்தினால் அதுக்கு விமர்சனம், நல்ல வாகனத்தில் பயணம் செய்ய அதுக்கு விமர்சனம், நல்ல சாப்பாடு சாப்பிட்டு அதுக்கு ஒரு விமர்சனம், வீட்டிலே நல்ல ஒரு பொருள் இருந்தாலும் அதுக்கு விமர்சனம். இதுதான் விமர்சனங்கள். ஆனால் இந்த விமர்சனங்கள் மத்தியிலே கீப் யுவர் ஆயில், உங்களுடைய எண்ணெயை நீர் பாதுகாத்துக்கொள். இதைத்தான் திரும்ப திரும்ப ஆவியானவர் சொல்லுகிறார், கீப் யுவர் ஆயில் சேஃப். 27:20 அன்பானவர்களே, அதை எப்போதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டுமானால் நீ எப்போதும் பிழியப்பட வேண்டும். இதை கடந்து போன மக்களுக்கு தெரியும். இன்றைக்கு இருக்கிற இந்த இளம் ஊழியர்கள், அல்லாவிட்டால் அந்த விசுவாச போதனையில் இருக்கிறவர்களுக்கு புரியாது. அவர் இடிக்கப்படுவதில்லை, பிழியப்படுவதில்லை, எப்போதும் எரிந்து கொண்டிருப்பதும் இல்லை. இப்படி எரிந்து கொண்டிருக்கலாம். ஒரு காலங்கள் வரும், சூழ்நிலைகள் மாறும், சந்தர்ப்பங்கள் மாறும். they will know more. ஆனால் உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையிலே அன்பானவர்களே, எரிந்து கொண்டிருப்போம் எப்போதும் உமக்காய். அது மட்டுமல்ல, இது சொன்னது போல ஒன்றிய ராஜாக்கள் 5:11 இது அன்பானவர்களே உனக்கு பணத்தை தரும், செல்வத்தை தரும். அதை நான் படித்தேனே. 1 ராஜாக்கள் 5:11 சாலமோன் ஈராமின் அரண்மனைக்கு போஜனத்திற்காக கோதுமையை தந்தான். அடுத்து 20 கலை எண்ணெய் கொடுத்தான். வருஷாந்திரம் கொடுத்து வந்தான். இட்ஸ் a commerce. உனக்கு சிரிப்பை தரும், வசதியை தரும், வாழ்வை தரும். அவன் இலவசமாய் கொடுத்தானா, பணத்திற்காக கொடுத்தானா? ஒரு நாட்களில் பண்டக மாற்று முறை படித்திருப்போம். எனவே இவன் கொடுத்தான், இவன் பொருளை கொடுத்தான், எண்ணெய் கொடுத்தான். அந்த ஈராமின் அரசன் அவனுக்கு வெள்ளியும் பொன்னையும் தந்தான். என்னை கேட்டுக்கொண்ட அன்பு தேவ பிள்ளையே, the oil never let you down. இந்த அபிஷேகம் உன்னை தரித்திரனாய் இருக்க விடாது. உன்னை செல்வந்தனாய் மாற்றும், உன் ஏழ்மையை மாற்றும், உன் இல்லாமையை மாற்றும், உன் வெறுமையை மாற்றும், உன் புறம்பலை மாற்றும், உன் கண்ணீரை மாற்றும், உன் வாழ்க்கையின் நிலையை மாற்றும். அது மட்டுமல்ல, ஆரம்பத்தில் சொன்னேன், லூக்கா 10:31 எண்ணெய் இஸ் a மெடிசன், காயங்களை மாற்றும். இன்றைக்கு நான் பயன்படுத்துகிற பல இந்த ஆயுர்வேத எல்லா மருந்துகளின் எண்ணெய், இன்றைக்கு செயலிழந்த உறுப்புகளை எண்ணெய் மூலமாய் அவர்கள் செயல்படுத்துகிறார்கள். கை கால் இழந்தவர்கள், அதுக்கெல்லாம் இந்த எண்ணெய் தான். யோசித்து பாரு, முடமானவர்களை கூட நிற்க வைக்கிறது. எந்த வியாதியும் அந்த எண்ணெய் சுகமாக்குறது. எனவேதான் பல நாம் பயன்படுத்துகிற பல இயற்கை மருந்துகளிலே எண்ணெய் அது மூலதனமாய் சேர்க்கப்படுகிறது. இட்ஸ் நாட் only a commerce, it's a medicine. Not only a medicine, it's a cooking. அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம பாருங்க, ஒரு அந்த எண்ணெய் ஊற்றினாலே அந்த பொருள் கெட்டு போகாமல் இருக்கிறது. சொல்றாங்க இல்லையா, இந்த ஊறுகாய் எல்லாம் ரொம்ப நாள் இருக்க காரணம் அதை ஊற்றப்படுகிற எண்ணெய். வறட்சியாக சாப்பிடலாம். எண்ணெய் பொரித்த பலகாரங்கள் உடலுக்கு கெடுது என்று சொன்னாலும் அந்த எண்ணெய் ஊற்றப்படும் போது சுவை தருகிறது. வறட்டியா ஒரு தோசை சாப்பிடுறதை விட எண்ணெய் ஊற்றி ஒரு தோசை சாப்பிடுறது சிறப்பா இருக்கும். அதாவது ஹோட்டல்ல சொல்ற முறுக்களா கொண்டு வாங்க. அது எல்லா பொருட்களும், நாம் சாப்பிடுகிற எல்லா பொருட்களுமே இன்றைக்கு அன்பானுடைய அந்த சாப்பிடுறது சிப்ஸ்ல இருந்து எல்லாமே குக்கிங் இஸ் ஆயில். முடிவாக காஸ்மெட்டிக் கவனியங்கள்.
இன்றைக்கு நாம் பயன்படுத்துகிற எல்லாமே சோப்புல கூட எண்ணெய் இருக்கிறது, அழகு சாதனங்கள் எண்ணெய் இருக்கிறது, எல்லா இந்த முகத்துக்கு போடுகிறார்களே அது கூட எண்ணெய் இருக்குது. அழகு தருகிறது, சுவை தருகிறது, ஆரோக்கியம் தருகிறது, நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக்குறது. எனவே இந்த எண்ணெய் என்பது பல காரியங்களுக்கு இன்னைக்கு அது ஊமையா பேசப்பட்டிருக்கிறது. திரும்ப 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 அன்பானவர்களே, ஊழியர்களே, கீப் யுவர் ஆயில் எவ்ரிடே. உடைய எண்ணெயை ஒவ்வொரு நாளும் பரிசோதியுங்கள், சுத்திகரியுங்கள். அன்பாவளே, அந்த எண்ணெய் பொருள் போட்டாலே இட் கீப்ஸ் a long time. அந்த ஊறுகாலம் பாருங்க, எவ்வளவு எண்ணெய் ஊற்றி செய்யறோமோ அவ்வளவு ரொம்ப நாள் அது பாதுகாக்கப்படுகிறது. எனவே திரும்ப சொல்லுகிறேன், அபிஷேகம் உங்களுக்கு பாதுகாப்பு, உங்கள் மூலமாய் அநேகருக்கு பாதுகாப்பு. அது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிற வார்த்தை, இன்னைக்கு திருச்சபைக்கு தேவை இதுதான், வெளிச்சம் தேவை. அந்த வெளிச்சத்திற்கு எண்ணெய் தேவை. எனவேதான் எபேசியர் 5:18 ஆவியானவர் சொல்லுகிறார், துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து. அப்படியானால் அந்த அபிஷேகத்தால் நிறைந்திருக்கும் போது துன்மார்க்கமான உலக பிரகாரமான எந்த எண்ணங்களும் சபலங்களும் சலனங்களும் ஆட்கொள்ள முடியாது. இன்றைக்கு மீட்கப்பட்ட அநேகருக்கும் சலனங்களும் சபலங்களும். இந்த ஊடகத்துல பார்க்கிறோமே, வயதான முதியவர் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கிறவர், அவரும் சபலங்களுக்கும் சலனங்களுக்கு உட்படுகிறார். 85 வயது அவர் ஊடகத்துல வருகிறது. ஆன்மீகத்தில் ஈடுபட்டவர் தான். காரணம் என்னவென்றால், அன்பானவர்களே, அதாவது நான் படித்த வசனத்துல அதாவது துன்மார்க்கத்துக்கு எதுவான மாமிசத்துக்குரிய காரியங்களில் உன்னை விடுவிக்கிறது இந்த எண்ணெய். எனவேதான் ஆவியானவர் சொல்கிறார், துன்மார்க்கத்துக்கு எதுவான மதுபான வெறி கொள்ளாமல். இந்த அபிஷேகம் உன்னை இந்த உலக பிரகாரமான ஆசையிலிருந்து, எண்ணங்களிலிருந்து, யோசனைகளிலிருந்து, விருப்பத்திலிருந்து உன்னை விடுவிக்கும். எனவேதான் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அந்த எண்ணெயினுடைய மேலான இன்னொரு பொருள் என்னவென்றால் அது எதை தருகிறது? 5:22 கலாத்தியர், நீங்க எப்படி வாசித்தா உங்களுக்கு புரியும். 5:22 அது எண்ணெய், அந்த அபிஷேகம் எதை தருகிறது என்றால் அன்பை தருகிறது, சந்தோஷத்தை தருகிறது, சமாதானத்தை தருகிறது, நேடிய பொறுமை தருகிறது, தயவை தருகிறது, நற்குணத்தை தருகிறது, விசுவாசத்தை தருகிறது, சாந்தத்தை கொடுக்கிறது, இச்சடக்கத்தை கொடுக்கிறது. வேதம் சொல்கிறது, இப்படிப்பட்ட விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. உண்மையாய் இந்த நான் சொல்கிற வார்த்தை கவனம் கேட்கணும். அபிஷேகம் பெற்றதல்ல, அந்த அபிஷேகத்தை காத்துக் கொள்கிறவர்கள். Those who keep the anointing. அது கடினம், அதை இழப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. சந்தர்ப்பங்கள் ஏராளம், சவால்கள் ஏராளம். To lose the oil. நான் சொல்வது to keep the oil. அந்த எண்ணெயை பாதுகாத்துக் கொள்ளும் போது உன் வாழ்க்கையில ஆவிக்குரிய கனிகள் வெளிப்படும், அன்பு வெளிப்படும், சந்தோஷம் வெளிப்படும், சமாதானம் வெளிப்படும், நீடிய பொறுமை வெளிப்படும், தயவு வெளிப்படும், நற்குணம் வெளிப்படும், விசுவாசம் வெளிப்படும், சாந்தம், இச்சடக்கம், இப்படிப்பட்ட ஆவிக்குரிய கனிகளை நீங்கள் பார்க்கலாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த அன்புதவி பிள்ளையே, எனவேதான் வேதம் சொல்லுகிறது, சுத்தாவியவர்கள் முடித்து வரும்போது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் சமாரியாவிலும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். முதல் குறிப்பு கீப் த ஆயில். இரண்டாவது ஒரே மாதிரி வரும், ஸ்டே இன் த பிளேஸ் வேர் காட் புட்ஸ் யூ. தேவன் எங்கே வைத்தாரோ அந்த இடத்துல இருங்கள். ஆலயமா இருக்கலாம், வனாந்திரமா இருக்கலாம், அன்பானவர்களே எந்த இடமா இருக்கலாம், கிராமங்கமா இருக்கலாம். நான் படித்த 1:27 கிராமங்கள், பட்டணங்கள், பள்ளத்தாக்கு, பண்டகசாலை, அங்கங்கே ஒரு சில தேவன் வைத்திருக்கிறார். என்னுடைய முதல் குறிப்பு கீப் த ஆயில். இரண்டாவது குறிப்பு ஸ்டே இன் த பிளேஸ் வேர் காட் வாண்ட்ஸ் டு பி. தேவன் நீ எங்கே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அங்கே இருங்கள். அது கடினம்தான். ஒரு 4 சுவருக்குள்ளே, 4 அறைக்குள்ளே. இந்த எல்லாருக்குமே பிரபலமா இருக்க வேண்டும், ஊடகத்துல வர வேண்டும். நான் தவறு சொல்லவில்லை. பாட தெரியாதவர்கள் கூட இன்றைக்கு ஆல்பம் போடுகிறார்கள். எல்லாரும் ஆல்பம் போடுறாங்க, அது வேற. பாட தெரியாதவர்கள் கூட அவ்வளவு அந்த கிருபை இல்லை. ஆனால் எப்படியோ அது வெளியேற வேண்டும். இன்னொரு வேதனை, அவர்களுக்குத்தான் இன்றைக்கு அதிகமான
விளம்பரங்கள், அவர்கள் அதிகமான ஆட்கள் கூடுகிறார்கள். நல்ல வசனம் பேசுகிறவர்களுக்கு ஆட்கள் கூடுவதில்லை. இந்த பாடுகிறவர்களுக்கு ஆட்கள் கூடிக்கொண்டிருக்கிறார்கள். நீங்களுடைய இரண்டாவது குறிப்பு நான் சொல்வது, ஸ்டே த பிளேஸ் வேர் காட் வாண்ட்ஸ் டு பி. நீங்கள் விரும்புகிற இடத்திற்கு இருக்க வேண்டாம், தேவன் இருக்கிற விரும்புகிற இடத்துக்கு நீங்கள் இருங்கள். புரிகிறேன். ஸ்டே இன் த பிளேஸ் வேர் காட் வாண்ட்ஸ் டு பி. நான் பல இடங்களில் இருக்க விரும்புகிறேன். அமெரிக்க நாட்டிலே பல முறை கொரிய தேசத்துக்கு போயிருக்கிறேன். அங்கே அழைப்பு இருக்கிறது, அங்கே வந்து ஊழியம் செய்ய சொல்ல. அதே போல ஐரோப்பிய நாடுகளில் அழைப்பு இருக்கிறது, அங்கே தங்கி ஊழியம் செய்யும்படியாய். ஆனால் that is not the place where God wants to be. தேவன் அங்கே நான் இருக்க வேண்டும் என்று விரும்புவதில்லை. என வைத்திருப்பது என்னுடைய தமிழ்நாட்டிலே, சென்னையிலே, என் தமிழ் மக்கள் மத்தியிலே. திரும்ப சொல்லுகிறேன், ஸ்டே in the place where God wants to be. இன்னும் சொல்லுகிறேன், be faithful in the place. அந்த எண்ணெய் வேற எங்கேயா போக விரும்பலாம், ஆனா எண்ணெய் அரண்மனையிலே, ராஜாவின் அரண்மனையிலே, தேவனுடைய ஆலயத்திலே, be faithful the place where God wants to be. அன்பான கர்த்தர் பிள்ளையே, ஆண்டவங்களை எங்கே வைத்திருக்க விரும்ப அங்கே இருங்கள். அது ஒரு வார்த்தை போட்டிருக்குது, 1 கொரிந்தியர் 4:2 ஆவியான சொல்லுகிறார், அதாவது உக்கிரானக்காரன், தேவனால் அழைக்கப்பட்டவன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அவன் உக்கிரானக்காரன், அவன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவசியம். இந்த எல்லாருமே நகரத்தை நோக்கி படையெடுக்கிறார்கள். நான் சென்னையில் இருக்கிறேன், அங்கேயே பிறந்தேன், அங்கேயே நான் வாழ்கிறேன், அங்கேயே பிறந்து வளர்ந்தேன். என்னுடைய சிறுபராய் திறந்து இன்று வரைக்கும் அங்கதான் இருக்கிறேன். அதுல சிறப்பு என்னவென்றால், நான் பிறந்த இடத்திலேயே நான் இன்றைக்கு ஊழியம் செய்கிறேன். சென்னை 1 அங்குதான் பிறந்தேன், அங்குதான் படித்தேன், எல்லாமே அங்குதான். பிறந்த வீடு அதுதான், சென்னை 1 ஜார்ஜ் டவுன் சொல்லுவாங்க. இன்றைக்கும் அதே ஜார்ஜ் டவுன் பகுதியில, நான் வளர்ந்த பகுதியில், நான் படித்த பகுதியில், நான் வாழ்ந்த பகுதியில் இன்றைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதனுடைய நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், the place where God placed me. தேவன் என்னை எங்கே வைத்தாரோ அங்கே இருக்க விரும்புகிறேன். பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, விமர்சனங்கள் உண்டு, ஏளனங்கள் உண்டு. என்னை சிறு பிராயத்திலிருந்து அவர்கள் பார்க்கிறார்கள், என்னுடைய பள்ளி பருவத்தில் பார்க்கிறார்கள். உன்னை சொல்ல வேண்டுமானால், எனக்கு ஆரம்ப பாடசாலையில எனக்கு பாடம் கற்றுக் கொடுத்த என் ஆசிரியை என் விசுவாசியா இருந்தார்கள். இன்னைக்கு அவர் கர்த்தருக்குள் மரித்திருக்கிறார்கள். இந்த ஆரம்ப காலத்துல எல்கேஜி ப்ரீகே 1ஆம் கிளாஸ் தானே, என்னுடைய 1ஆம் வகுப்பில எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த என்னுடைய பள்ளி ஆசிரியை மர்சி என்பது அவங்களுடைய பெயர். அவர்கள் என்னுடைய ஆலயத்துல பல ஆண்டுகளாய் விசுவாசியா இருந்தார்கள். அவருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். அப்படியானால் stay in the place where God wants to be. அதே போல நான் அரசாங்கத்தில் வேலை சேர்ந்தேன், ரயில்வேல. என் மேல் அதிகாரி அவர்தான் என்னை அதை சேர்த்து வைத்தார். அதில் எனக்கு வாய்ப்பு தந்தார், ரெக்கமெண்ட் பண்ணி அவர் வேலையை வாங்கி தந்தார். அவருடைய குடும்பம் என்னுடைய விசுவாசிகள். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், ஸ்டே இன் த பிளேஸ் வேர் காட் வாண்ட்ஸ் டு பி. ஒருவேளை உங்கள் உள்ளம் சொல்லலாம், அங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம். நோ, மக்கள் சொல்லுவார்கள், டோன்ட் கோ தேர். ஸ்டே இன் த பிளேஸ் வேர் காட் வாண்ட்ஸ் டு பி. என 3வது குறிப்பு, வாட்ச் த விக்டிம்ஸ். அதாவது அந்த ஊழியத்தை தடை செய்வதற்கு, புரியும், அந்த அபிஷேகத்தை கெடுப்பதற்கு ஊடுருவ நிறைய பேர் வருவார்கள். They always against the anointing. அந்த அபிஷேகத்தை கெடுப்பதற்கு நிறைய பேர் வருவாங்க. Be careful, watch the enemies. பிசாசுக்கு பிடிக்காது, அவனுக்கு தெரியும் தேவன் உனக்கென்று வைத்திருக்கிற மேன்மை, உனக்கென்று வைத்திருக்கிற திட்டங்கள், உனக்கென்று வைத்திருக்கிற மகா பெரிய வாழ்க்கை. He knows everything. உன் நோக்கமே அதை கெடுப்பதற்காக. திரும்ப சொல்லுகிறேன், சத்துருடைய கண்களும் மேல் நோக்கமா இருக்கிறது, ஆவியாவுடைய கண்களும் மேல் நோக்கமா இருக்கிறது. தேவன் சொல்லுகிறார், நீங்கள் விடாதே. இப்படி சொல்ல விரும்புகிறேன், don't give room to be stolen.
அதை திருடுவதற்கு வசதிகளை தந்து, வாய்ப்புகளை தந்து, மேன்மையை தந்து, உயர்வை தந்து திருடுவதற்கு ஒரு நாளும் உங்களை விட்டு விடாதிருங்கள். அந்த வார்த்தையை படிக்கிறேன் கேளுங்கள். எனவேதான் 1 கொரிந்தியர் 16:13 ஆவியானவர் சொல்லுகிறார், விழித்திருங்கள், நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள், பி வாட்ச்ஃபுல். வாய்ப்புகள் நிறைய வரலாம். வாய்ப்புகள் எல்லாம் தேவன் அல்ல, தடைகள் எல்லாம் பிசாசு அல்ல. எனவேதான் ஆவியானவர் சொல்கிறார், பி சோபர், விழித்திரு. இரண்டாவது, நிலைத்திரு. நிலைத்திரு, வேர் த லார்ட் ஹஸ் பிளேஸ்ட் யூ, எங்கே வைத்தாரோ நிலைத்திரு. மூன்றாவது, பி எ மேன், புருஷராயிருங்கள், பி போல்ட். அடுத்து, திடன் கொள்ளுங்கள். என் அன்புடைய பிள்ளையே, வாட்ச் த எனிமீஸ். உங்களுடைய சத்துருக்களை கவனமாய் பாருங்கள். வருவார்கள், ஆட்டுத்தோலை போர்த்தி வருவாங்க, ஆவிக்குரிய போர்வில வருவாங்க. நான் பல நாள் ஏமாற்றப்பட்டிருக்கிறேன். தரிசனத்திலே கர்த்தர்களை காண்பித்தார், உங்களோட ஊழியம் செய்ய சொன்னார். இன்று வரையும் அவர்கள் எனக்கு முள்ளாய் இருக்கிறார்கள். இன்று வரையும் தூக்கத்தில் கூட என் நித்திரையை கலைக்கிறார்கள். சொல்லிக்கொண்டே போகலாம். பி வாட்ச் ஃபார் யுவர் எனிமீஸ். உங்கள் சத்துருக்களுக்கு மிக கவனமாயிருங்கள். அவனுடைய நோக்கம் தெரியுமா? உன் அபிஷேகத்தை திருட, உன் அழைப்பை திருட, உன்னுடைய ஊழியத்தை திருட, உன் ரட்சிப்பை திருட, தேவன் வைத்த ஸ்தானத்திலிருந்து உன்னை கீழே தள்ள, டு டெஸ்ட்ராய் யூ, டு பிரேக் யூ. தேவன் சொல்கிறார், வாட்ச்ஃபுல் ஃபார் யுவர் எனிமீஸ். நம்ம பிள்ளைய இதற்கு தேவன் தெரியுமா? அர்ப்பணம் தேவை, தெளிவு தேவை. அதுதான் அந்த வார்த்தையை சொன்னேன், விழித்திருங்கள். இது தேவன் தானா? தேவன் அனுமதிக்கிறாரா? இது தேவன் தருவ வாய்ப்பா? இந்த நபரை தேவன் தான் கொண்டு வருகிறாரா? ஒருவேளை பிசாசு கொண்டு வந்து நமக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை உண்டு பண்றான். சில நேரங்களில் பாருங்க, விசுவாச மக்கள் நன்றாய் வருவார்கள், உதவி செய்வது போல் நடிப்பார்கள், நம்மை வானெல்லாம் உயர்த்தி பேசுவார்கள், காலமெல்லாம் கன்னியாய் மாறுவார்கள். ஆரம்பத்தில் சொல்ல போல கனவிலும் அவர் நமக்கு முள்ளாயிருப்பார்கள். இதைத்தான் திருமலை சொல்லுகிறது. ஜெபிப்போம். ஆண்டவரே, எனது கிருபையை தாங்க. விழித்திருக்கிற கிருபை, தெளிந்த புத்தி உள்ள ஒரு கிருபை, நிலைத்திருக்கிற கிருபை, புருஷராயிருக்கிற கிருபை, திடன் கொள்ளுகிற கிருபை. இப்ப ஏன் திடன் கொள்ளுகிறோம்? திடன் கொள்ள வேண்டும். நாம் கரையை பண்ணுகிற மக்கள் உண்டு, நம்மை தள்ளாட பண்ணுகிற, நம்மை சோர்வுக்குள்ளாக்குற வார்த்தைகளால், கிரியைகளால், செய்கைகளால் they make us destroy our spirit. எனவே மேலும் சொல்லுகிறது, திடன் கொள்ளுங்கள். என்னுடைய பிள்ளையே, புருஷராயிருங்கள், தெளிவாயிருங்கள், அதை நிலைத்திருங்கள். எனவேதான் ஆவியானவர் சொல்லுகிறார் ரோமர் 16:17, அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய், நீங்கள் கற்றுக்கொண்ட விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாருங்கள். நான் சொன்னேன், வாட்ச் யுவர் எனிமீஸ். இடர்களை உண்டாக்குகிறவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. நம்முடைய வீட்டிலே இருப்பாங்க. கணவனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, பெற்றோருக்கு இடல் உண்டாக்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஊழியத்துல இடல் உண்டாக்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இது என்ன பெரிய பிரசங்கம், இது என்ன பெரிய பாட்டு. போதையர் பணக்கார பின்னால போகிறார், வசதி படைத்த வீட்டுக்கெல்லாம் போறார், ஏழைகளுக்கு வீட்டுக்கு வர்றதில்லை. ஆல்வேஸ் தி கிரிட்டிசைஸ். இதுதான் வேதம் சொல்கிறது, இடரல் உண்டாக்குகிறவர்கள். அடுத்த வார்த்தை, அவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். மூன்றாவது, அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று புத்தி சொல்கிறேன். டோன்ட் ஃபைட் வித் them, டோன்ட் ஆர்கியூ, டோன்ட் ரீட்டாலியேட். எதிர்வினை ஆற்றாதிருங்கள். உங்களுக்கு தான் அது கஷ்டம். எல்லா ஊழியர்களுக்குமே ஹார்ட் அட்டாக் வருது. எல்லா ஊழியருக்குமே இன்றைக்கு அடைப்பு நிறைய இருக்குது. எனக்கு 10 அடைப்பு இருந்தது, மிகைப்படுத்தல் இல்லை. எதுக்கு மிகைப்படுத்தல்? 10 அடைப்பு சொல்றது மிகைப்படுத்தல் இல்லை, இருந்தது. பைபாஸ் ஆனது. இப்ப எவ்வளவு போய் பார்க்கல. சொல்ல வந்த வசனம், அன்பானவர்களே, அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். டோன்ட் ரீட்டாலியேட். வாதிட வேண்டாம், பட்டிமன்றம் பேச வேண்டாம், விவாதிக்க வேண்டாம். உங்க கிருபை போயிடும், அபிஷேகம் போயிடும்,
உங்க விளக்கு அணைஞ்சு போயிடும், உங்க எண்ணெய் காலி ஆயிடும். திரும்ப சொல்கிறேன், don't argue with them, don't retaliate with them. அது சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை 2 தெசலோனியர் 3:14, உங்களுடைய அபிஷேகத்துக்கு ஒரு ஒத்து வராமற் போனால், உங்களுடைய வார்த்தைக்கு ஒருவன் கீழ்ப்படியாமற் போனால், 2 தெசலோனியர் 3:14 இப்படி சொல்லுகிறது அந்த வார்த்தை, அவனை விட்டு நீங்கள் விலகுங்கள். 2 தெசலோனியர் 3:14, அவனோடு கலவாதிருங்கள். Don't mix with them, don't associate with them. சண்டை போட வேண்டாம், அவளை விட்டு வெளியே வாருங்கள். தத்துவம் சொல்ல, அவளை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ரோமர் 16:17. மாத்திரமல்ல, அவளை குறித்து கொண்டு, be aware of them, அவளை குறித்து கொண்டு அவனோடு கூட கலவாதிருங்கள். நான் பேசுற வசனத்தை பல ஒத்துக்கொள்வதில்லை. என்னுடைய செய்திகள் சிறப்பாகும், அதாவது பரவசம் படுத்தார். எனவேதான் அவளை பார்வையாளர்கள் மிக குறைவு. நீங்களே பாருங்களேன், ஊடகத்தில் பாருங்கள், பார்வை மிக குறைவு. ஆனாலும் அதை குறித்து நான் கவலைப்படுவதில்லை. தேவன் தந்த வார்த்தை, தேவன் தந்த வெளிச்சம், தேவன் தந்த கிருபை, தேவன் தந்த அபிஷேகம், to reveal the things of God. அறியப்படாதவர்களை ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதனாலும் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 3:11-2 அன்பானவர்களே, டேக் கேர் ஆஃப் யுவர் ஆயில். உடைய எண்ணெய் குறித்து கவனமாயிருங்கள், உடைய எண்ணெய் குறித்து அக்கறையுள்ளதாயிருங்கள், உங்கள் எண்ணெய் குறித்து அதிக பாரமுள்ளதாயிருங்கள். நான் சொல்ல வந்த அடுத்த வார்த்தை அவர் சொல்லுகிறார், வெளிப்படுத்தல் 3 சர்தையின் சபைக்கு, டோன்ட் மிக்ஸ் வித் தம். 3:2, நீ விழித்துக் கொண்டிரு, சாகருக்கு எதுவாக இருக்க ஸ்திரப்படுத்து, உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவனாக இருக்க தேவன் விரும்புகிறார். அவர் காணல் என்று சொல்லுகிறார், லெட் வாட்ச் யுவர் எனிமீஸ். எனவேதான் அவன் திரும்ப திரும்ப சொல்லுகிறார், தெளிந்த புத்தியுள்ளவனாயிரு. 1 பேதுரு 5:8, விழித்திரு, ஏனெனில் உங்கள் எதிராளியாகி பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமே என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இதுதான் உண்மை. திரும்ப சொல்லுகிறேன், தெளிந்த புத்தி, விழித்திருங்கள். உங்கள் எதிராளியான பிசாசு உங்கள் அபிஷேகத்தை கெடுக்க, வரங்களை கெடுக்க, வல்லமையை கெடுக்க, கிருபைகளை கெடுக்க, உங்கள் ஊழியத்தை பாழாக்க தேவன் சொல்லுகிறார், எவனை விழுங்கலாமை என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அடிக்கடி எனக்கு உடனே யோசனை வரும். இன்றைக்கு பாடுகிறவர்கள், இந்த தீர்க்க சொல்லுகிறவர்கள் பிரபலமா இருக்கிறாங்க, வார்த்தை பேசுகிறவர்கள் பிரபலமா இல்லை. அடிக்கடி யோசிக்கிறது, நாமும் கூட அந்த ஊழியத்திலே போலாமே. எனக்கு ஒரு நண்பர் இருந்தார், அவர் தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டவர். அடிக்கடி சொல்லுவார், ஸ்டீவன், நீ வசனத்தையே பேசுறீங்க, வசனம் நீங்க இப்படிதான் இருப்பீங்க, முன்னேற்றமே வராது ஊழியத்தில். ஆனால் அவர் ஒரு முறை என்னோட ஆலயத்துக்கு வந்தார், ஊழிய கூடுதலை பேசினார். சொன்ன ஒரு வார்த்தை, இவரை பார்க்கும்போது எனக்கு பொறாமை இருக்கு. நாங்கள் 2 பேரும் இளம் வயதில் இருந்தவர். என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில முதல் ஆவிக்குரிய நண்பர். எனக்கு வேற யாருமே தெரியாது. 1970 அவருடைய முதல் நண்பர். கிறிஸ்தவ வட்டாரத்துல ஒரே பகுதியில் வசித்து ஒன்றாக படித்தோம். தற்செயலாக அவர் ஒரு டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்ல சந்திச்சேன். 70 நபர் அறிமுகம் பண்ணார். கிறிஸ்துவ பெயர் உண்டு. அவரோட பேசும்போதுதான் ஒன்றாக ஆலயத்துக்கு போவோம். இன்னைக்கு தேவராஜத்தில் சேர்ந்து விட்டார். நான் சொல்ல இந்த கருத்து, we stay in the place where God wants to be. இரண்டாவது, watch your enemies. இரண்டாவது, keep your oil. ஒன்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 1 பேதுரு 5:8, தெளிந்த புத்தியுள்ளாயிருங்கள். இருக்கிறத விட்டு பறக்கதை பிடிக்க வேண்டாம். தேவையில்லாம மாட்டிக்காதீங்க.
ஆல்பம் போடுறேன், கன்வென்ஷன் நடத்துறேன், வேண்டாம். தெளிந்த புத்தியுள்ள இருங்கள். ஏனென்றால் பிசாசின் நோக்கமே உங்கள் கிருபையை போக்கடிக்க, உங்கள் கிருபையை பாழாக்க, ஒன்றுமில்லாமல் ஆக்க, கர்ஜிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமே என்று வகை தேடி சுற்றி திரிகிறார். ஆனால் ஆண்டு சொல்கிற வார்த்தை, வாட்ச் யுவர் அப்போசிஷன்ஸ், வாட்ச் யுவர் எனிமீஸ். இந்த நாளிலே திரும்ப சொல்லுகிறேன், அன்பாவிலே, கீப் த ஆயில், எண்ணெயை பாதுகாத்துக் கொள், ஸ்டே இன் த பிளேஸ். மூன்றாவது, வாட்ச் யுவர் எனிமீஸ், கவனமா இருங்க. கர்த்தர் யார் வேணா பயன்படுத்தலாம். இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை அதுதான். அவர் கார் வாங்கிட்டார், இவர் வீடு வாங்கிட்டார், அவர் சபை கட்டிட்டார். உங்களுடைய அழைப்பு என்ன? அவரை அழைத்தவர் உங்களையும் பயன்படுத்துவார். அவருக்கு நன்மை செய்வது உங்களுக்கு நன்மை செய்வார். பி சோபர். தொடர்ந்து செய்தியை கேளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444318330. எங்கள் மின்னஞ்சல் stephen.opendoor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.